நேத்து ஈவினிங்கே தெப்பக்குளம் போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஈவினிங் கிளம்பியாச்சு. அப்பா கொஞ்சம் வேலையா வெளில போயிட்டாங்களா, அதனால நாங்க மட்டும் தான் போனோம். அங்கேயே ஒரு கோயில் இருந்ததா, சரி ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சா பயங்கர கூட்டமா இருந்ததா, சரி எதுக்கு பேசாம தெப்பக்குளத்தை சுத்திட்டே போயிடலாம் அப்படின்னு அப்படியே வந்துட்டு மச்சானுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால அவங்க மட்டும் தான் உம்முனே தெரிஞ்சாங்க. சரி வாங்க போகும்போது எனர்ஜி ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நல்லா இருந்ததுயா. எப்படின்னா பீச் மாதிரி இருக்கு, இங்கே கடல் இல்லை அவ்வளோதான், கடலுக்கு பதிலாக அந்த தெப்பக்குளம் அப்படின்னு என் செல்லமையா வரும்போதே என்னென்னமோ அம்மா அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஒரு காரை வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஆட்டத்தையே சுற்றிட்டு வந்தாச்சு. எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து இந்த புட்டு ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ராகி புட்டும் கோதுமை புட்டும் வாங்கியிருந்தோம் நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பயங்கரமாக கொசும் கடிச்சிச்சா, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தர் தான் சொல்லலாம். அப்படியே பக்கத்துலேயே ஒரு பானிபூரி. அந்த அக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் சிஸ்டர் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. நமக்கு ஒரே ஜாலியாயிருச்சு. இந்த தெப்பக்குளம் ஃபுல்லாக நல்லா பெரிய பெரிய மீனாக கிடந்தது. இந்த மீனெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா தண்ணியும் வத்தாது, மீன் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா, லேலத்தில் விடுவாங்களா அப்படின்னு அதையே தான் பேசிட்டு உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரமா. மதுரைக்கு வந்ததுலேருந்து எங்கெங்கே போயிருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி சார்ஸ் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் பேஜ்லேயே போய் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பை பாய்.